ரெண்டு பெரிய சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி வன்னிய சமுதாயமும் சரி திமுகவுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 23, 21, 44 உறுப்பினர்கள் திமுக 131 உறுப்பினர்கள் 44 உறுப்பினர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனா இவங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு அமைச்சர் பதவினா வெறும் 6% எடுத்துங்க. 34 6ன்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 17.5%, அதிகமா 18% வச்சுக்கலாம். ஆனா இந்த ரெண்டு சமுதாயம் திமுகவுக்கு கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இட் இஸ் கமிங் டு நியர்லி அபவுட் ஒரு 40% வருது, 30, 35, 36% வருது. அப்போ இதுதான் திமுகவின் சமூக நீதியா? அதுவும் பட்டியலின சமுதாயத்தில் அங்க இருக்கின்ற அமைச்சர்களோட நிலையை பாருங்க. இதுதான் நீங்க பேச சமூக நீதியா? உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க. திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வெத்து பேச்சு பேசிட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் போய் பேச போறோம். சர்வேல தான் மீனவர்கள் எத்தனை பேரு, அந்த மீனவர்களில் எத்தனை பேர் ஆண் பெண் இருக்கிறாங்க, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வீடு வீட்டுல கழிப்பறைகள் இருக்கு, எத்தனை பேர் பைக் வச்சிருக்காங்க, போட் இருக்குது, பட்டதாரிகள் எத்தனை பேர், அரசு வேலையில் எத்தனை பேர், அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கு, இதெல்லாம் எடுக்கிறது தான் சர்வே. இந்த சர்வே எடுத்துதான் மீனவர்களுக்கு இல்லையா, சரி இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கல்ல உள் ஒதுக்கீடு கொடுக்கலான்னு, தடை இல்லைன்னு கொடுங்க. சலவை தொழிலாளர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க, மலை குறவர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க, முடித்திருத்துகின்ற சமுதாயத்துக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லலையே, கொடுங்க. யார் யாருக்கு முதல்ல தெரியணுமே. அது எடுக்கிறதுக்கே இவங்களுக்கு தயக்கம், பயம் வந்துடுச்சு இவங்களுக்கு. அப்ப சமூக நீதி பத்தி என்ன பேசுறது, என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு? நிதிஷ்குமார் இருக்கிறாரு, அதை எந்த கோர்ட்டும் தடை பண்ணலையே, இப்ப யாரும் தடை பண்ணலையே. அந்த இடஒதுக்கீடு அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லிதான் தடை பண்ணிருக்கிறாங்க. பீகார் ஹைகோர்ட்டும் தடை பண்ணல, சுப்ரீம் கோர்ட்டும் தடை பண்ணல, கணக்கெடுப்பு தடை பண்ணல யாரும். அந்த கணக்கெடுப்பு என்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் இங்க 3 நாள் வெயிட் பண்ணு, 3 நாளுக்கு அப்புறம் உனக்கு பிரியாணி என்ன போடுறேன்னு சொல்றதுலாம் என்ன இருக்கு? யாரு உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குது? அதாவது இப்ப மட்டும் கிடையாது, நான் அமைச்சரா இருந்த நேரத்துல இருந்து இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். நான் அமைச்சரா இருந்த நேரத்தில் 135 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து வாங்கி அன்றைய அமைச்சர் உள்துறை அமைச்சர் சிவராஜ் பட்டேல போய் பார்த்து நீங்க உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட சென்சஸ் கூட நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்க கோரிக்கை வச்சோம். அப்புறம் ஒரு அங்க டெல்லியிலே ஒரு நேஷனல் கான்பரன்ஸ் வச்சோம், அழுத்தம் கொடுத்தோம். பார்லிமெண்ட்ல அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அப்போ அன்னைக்கு அமைச்சர் பிரணாப் முகர்ஜி சொன்னார், பார்லிமெண்ட்ல சொன்னார், அடுத்த 2011 சென்சஸ்ல நிச்சயமா நாங்க கொண்டு வருவோம் சொன்னார். ஒண்ணு. அதுக்கப்புறம் 2011 நாங்க அப்போ இல்ல, நாங்க ஆட்சியில் இல்ல. என்னப்பா என்ன அவசரம், அவ்வளவு உணர்ச்சி படுறீங்க? என்ன அது? நான் தான் உணர்ச்சி வசப்படணும். நீங்க மீடியா நீங்க அமைதியா கொஞ்சம் பதமா கேளுங்க. டென்ஷன். தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடு. இல்ல இல்ல தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பா. இல்ல இல்ல நிச்சயமான எங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு. நாங்க மோடி கிட்ட கேட்டு இருக்கிறோம், இனியும் கேட்க போறோம், நிச்சயமா செய்ய போறோம். திருப்தியாப்பா? திருப்தி தானே? ரைட்.